தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உறுதியற்ற உள்ளங்களே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார், விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பார். ஆமென். உறுதியற்ற உள்ளங்களே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். உறுதியற்ற உள்ளங்களே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார், அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார். விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பார், விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை, மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து செல்வார்கள். ஆமென். அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை, தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை. மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து செல்வார்கள், மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து செல்வார்கள். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சியோன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சியோன் வருவார்கள். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சியோன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். பார்வையற்றோர் கண்கள் எல்லாம் பார்வையடையும், செவிகள் கேட்கும். ஊனமுற்றோர் மான்கள் போல துள்ளி குதிப்பார்கள்.
ஊமையர்கள் பாடி பாடி மகிழ்ந்திருப்பார்கள். ஆமென். பார்வையற்றோர் கண்கள் எல்லாம் பார்வையடையும், செவிகள் கேட்கும். பார்வையற்றோர் கண்கள் எல்லாம் பார்வையடையும், செவிகள் கேட்கும். ஊனமுற்றோர் மான்கள் போல துள்ளி குதிப்பார்கள். ஊனமுற்றோர் மான்கள் போல துள்ளி குதிப்பார்கள். ஊமையர்கள் பாடி பாடி மகிழ்ந்திருப்பார்கள். ஊமையர்கள் பாடி பாடி மகிழ்ந்திருப்பார்கள். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கரங்களை தட்டி ஆமென். இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போறார். ஆமென். மூன்றாவது பாடலாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடுவேன். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, என் ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து என் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஆமென். எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா,
ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோகிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோகிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோகிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா,
நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா சம்மா உம்முடைய நாமம் யெகோவா ஈரே இருக்கிறது சாமி. உம்முடைய ஆண்டவரே அப்பா நாமத்தை சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை சொல்ல வார்த்தையே இல்லை சாமி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்காய் மகிமை உண்டாகட்டும் சாமி. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சாமி. ஹல்லேலூயா. கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு. கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சித்தே சீர்படுத்தினே மீட்டே புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே. எனக்கு யாரும் கலங்கின நேரத்தில் பொங்கரம் என்னை நடத்தியதே. இந்த வாழ்க்கையில பள்ளத்தின் நடுவில் நடந்த நாட்கள் உண்டு சாமி. அச்சத்தின் உத்தை பார்த்த நாட்கள் உண்டு சாமி. ஆண்டவரை எத்தனையோ முறை ஆண்டவரை இருளிலே வாழ்ந்த வாழ்க்கை உண்டு சாமி. ஆனாலும் என் தேவன் ஆண்டவரை அப்பா இருளிலிருந்து எங்களை ஆண்டவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கள் அப்பா. பள்ளத்திலிருந்து எங்களை ஆண்டவரை தூக்கி எடுத்தீங்க சுவாமி. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தே உருவாக்கினே சிச்சித்தே சீர்படுத்தினே புறவிட்டே புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உங்களாம் என்னை நடத்தியதே. ஆண்டவர் நாங்கள் மரணத்தில் விழும்பி இருந்தேன் சுவாமி. பாதாள குழியில் நான் கிடந்தேன் ஆண்டவரே. பாவத்தின் பாரத்தை சுமந்த நாட்கள் உண்டு சுவாமி. ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே மரண குழியிலிருந்து பாதாளத்தின் குழியிலிருந்து பாவத்தின் பாரத்திலிருந்து என் இயேசு ஆண்டவரை எங்களை ரட்சித்தீங்க சுவாமி.
ஆண்டவரே, எத்தனையோ முறை ஆண்டவரே இயேசுவை அறியாதவர்கள் நாங்கள் வாழ்ந்துருவோம் சுவாமி. ஆனாலும் இயேசு எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டீர் அப்பா. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்ல வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்ல வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிற்றித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிற்றித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்ல வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்ல வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிற்றித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் இல்லை சுவாமி, நீர் தான் ஆண்டவரே. எத்தனை முறை நாங்கள் கலங்கி நின்னாலும் ஆண்டவரே, உம் கரம் ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறது சாமி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை நடத்தினதற்காய் நன்றி சாமி. எத்தனை முறை ஆண்டவரை நாங்கள் விழுந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே தோளின் மேல் சுமக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க சாமி. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அப்பாமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. இனி ஒரு நாட்களில் கர்த்தர் நீர் எங்களை நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். மீதமுள்ள காரியத்தை உங்களுடைய கரங்களை வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 128ஆம் சங்கீதம் மற்றும் 129ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 753, சங்கீதம் 128 மற்றும் 129 வசனம் பிரதிவசனமாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதுமில்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய முக்கியமான அறிவிப்புகள். இன்று மாலை நம் சபையிலே ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர், வாலண்டியர்ஸ், மீடியா டீம் இவர்கள் அனைவரும் மாலை 5 மணிக்கு நம் சபையில் நடக்கிறதான இந்த கூடுகையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சுவிசேஷ கூட்டமானது சூசன்னம்மாள் மகாலில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அடுத்த வாரம் 22ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சுவிசேஷ கூட்டம் நடைபெறும். 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சபையின் ஆண்டு விழா சூசன்னம்மாள் மகாலில் நடைபெறும். வருகின்ற 22ஆம் தேதி 23ஆம் தேதி நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 நாளும் நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனது சகோதரி மகனுக்கு பிறந்தது முதல் இருதயத்தில் ஓட்டை இருந்தது. இதை குறித்து அநேக மருத்துவர்களிடம் விசாரித்த பொழுது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இதை குறித்து 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் சபையில் சொல்லி ஜெபித்தோம். போதகர் மற்றும் போதகரம்மா ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆபரேஷன் நேர்த்தியாய் நடக்கவும் அதன் தேவைகள் சந்திக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி சத்யா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நான் 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் எனக்கு ஆசிரியர் வேலை வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து வந்தேன். போதகர் மற்றும் போதகரம்மா எனக்காக ஜெபித்தார்கள். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற வசனத்தின்படி ஆசிரியர் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர் கார்த்திக் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். எனது மனைவி கர்ப்பம் தரிக்கவும் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கவும் தேவன் கிருபை செய்தார். எத்தனையோ தடைகள் இருந்தாலும் தாயும் சேயும் நலமாக இருக்க உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி கஸ்தூரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 3 வருடங்களாக தனியார் பள்ளியில் ஆசிரியர் வேலை செய்து வருகிறேன். முதல் வருடமே வேலையை விட்டு நின்றுவிடலாம் என்று நினைத்தேன். இதை குறித்து போதகரம்மாவிடம் சொன்ன பொழுது போதகர் மற்றும் போதகரம்மா அதே இடத்தில் வேலை செய், கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று கூறினார்கள். நான் அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதே இடத்தில் வேலை செய்தேன். கர்த்தர் எனக்கு பதவி உயர்வை கொடுத்து
ஆசீர்வதித்திருக்கிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே நலம் என்ற வசனத்தின்படி கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். மாநில அளவிலான வேதவினா போட்டிக்கான கேள்வி புத்தகம் பின்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ள விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போகும் பொழுது டிவிஷன் லீடரிடம் அந்த வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாய் வந்திருப்பேன் இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். காணிக்கை மற்றும் தசமபாகங்களை எடுத்து வைத்திருப்பவர்கள் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவரே நீர் கொடுத்த சுகம், ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறதான தசமபாக காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணி என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியாய் கூட நாங்கள் செய்கிற வேலை ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து முதற் பலனை ஆண்டவரே உமக்காக நாங்கள் கொண்டு வந்து விதைக்கிறோம். ஆண்டவரே இதனுடைய அறுவடையை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கொடுவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே யார் யார் உற்சாகமாய் உமக்காக கொடுக்கிறார்களோ ஆண்டவரே கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே செய்கிற வேலை, தொழில், ஆண்டவரே உத்தியோகம் எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுக்க ஆண்டவரே எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. இன்னுமாய் கூட கொடுக்க உதவி செய்யுங்க. நாங்கள் கொடுக்கிற காணிக்கை சபைக்கு ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையின் மூலியமா எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் கூடுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லையே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லையே. எல்லாம் கூடுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே. ரசமாய் மாறிட்டே, கசப்பும் இனிப்பாய் மாறிட்டே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிட்டே. தண்ணீர் ரசமாய் மாறிட்டே, கசப்பும் இனிப்பாய் மாறிட்டே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிட்டே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைவுகள் நீங்கிட்டே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறிட்டே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால் என் குறைவுகள் நீங்கிட்டே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால் என் வாழ்க்கை மாறிட்டே. எல்லாம் கூடுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இப்படி உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாளிலும் மே மாதத்திலே பிறந்த நாட்கள், திருமண நாட்களை கொண்டாட இருப்பீங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷம் நீங்க எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒருவேளை இந்த 10 நாள்ல முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு நில்லுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடியவர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
இவர்களை நம்பி நீர் கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாட்களை திருமண நாட்களை பார்க்கிற இவர்களை தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதங்கள், பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த புதிய ஆண்டிலே புதிய கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்தலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள விஷ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை கொடுத்து அவர்களை நீங்கள் வாழ்த்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 22 நல்லா அறிவிப்பெல்லாம் தெளிவா நீங்க கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 22, 23. எந்த 22? மே மாதம் 22, 23 2 நாள் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். அது யாருக்கோ இல்லை, எல்லாருக்கும், விசுவாசிகள் எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம், ஆத்ம பாரத்தோடு 22ஆம் தேதி சாயங்காலம் நம்ம புதிய ஆத்மாக்களை கொண்டு வரலாம். 23 நம்முடைய ஃபேமிலி மீட்டிங், ஆனுவல் டே. அன்னைக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தை, பாடல், ஆராதனை எல்லாம் இருக்கும். ஆமென். கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு வருவாராக. ஜஸ்டின் மோசஸ் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதித்து நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். சாட்சியாக கர்த்தர் கீர்த்தியாவுடைய பெயரை வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் ஜஸ்டின் மோசஸை? தெரிஞ்சவங்க ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு தெரியாதவங்க அவங்க அவருடைய ஷார்ட்ஸ் ஒரு 2 ஷார்ட்ஸை போடுவாங்க. 2-3 வருத்தங்களுக்கு பின்பு சில மேன்மைகள் மறைந்திருக்கும். சில கஷ்டங்களுக்கு பின்பு சில உயர்வுகள் மறைந்திருக்கும். ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுமதிக்கிறார்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தாமதத்துக்கு பின்னால ஒரு மேன்மை இருக்கு மக்களே. சில தாமதத்துக்கு பின்னால ஒரு மேன்மை இருக்கு. இன்னைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சில குடும்பங்கள் மண்டியிட்டு ஜெபிக்கிற, சில காரியத்துல தாமதத்தை நீ பார்க்கிற, அப்படி அல்ல. உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின உனக்குரிய நன்மைகளை காண அவர் உனக்கு பெருமையாயிருக்க பழக்க வைக்கிறார். காலையில் 5 மணிக்கு டியூஷனுக்கு போகுது பிள்ளைகள் எல்லாம். ஏன்னு கேட்டா பாஸ்டர் இங்கிலீஷுக்கு போறான் போட்டு கழுது. 7 மணிக்கு சயின்ஸுக்கு போறான். 9க்கு கெமிஸ்ட்ரிக்கு போறான். சரி, எப்ப சொர்க்கத்துக்கு போக்கு போவான்? சண்டே கிளாஸுக்கு போறானா? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ சண்டே கிளாஸுக்கு போனானா பிள்ளைய கூட்டிட்டு போய் ஆலயத்துல முன்னால உட்கார வச்சியா? ஆண்டவருடைய மனுஷன், தேவ மனுஷன் சொல்லுகிற வசனத்தை அவன் பிள்ளை செவி கொடுத்து கேட்கிறானா? பிள்ளை கலெக்டர் ஆகட்டும், கம்பவுண்டர் ஆகட்டும், முதல்ல மனுஷனை விட்டுடே. இதை சொன்ன நான் குற்றவாளி. முதல்ல பிள்ளை மனுஷனாகணும், தேவனுக்கு பிரியமானவர் பிள்ளையாகணும். தேசில நம்ம ஒருத்தர் எங்க போண்டியே இருக்கும். பிள்ளை அமெரிக்கைக்கு போவா, அவ ஆஸ்திரேலியாவுக்கு போவா, நீ முதியோர் இல்லத்துக்கு போவ. எப்படி என்ன கை நிறைய இருக்கும், ஆனா கட்டுல இருந்து எழும்ப முடியாது. மண்ணா அதுன்னு நீ தெரியாதைய பயல கோயிலுக்கு போக சொல்லு. வசனம் படிச்சு கூட ஒரு தெய்வ பிள்ளையா வளரட்டு. வசனத்துல வளரணும் குடும்பம். காலையில் ஆனா நம்ம ஆலயத்துல பாடும்னு சொல்லுவோம். ஆமீன். அந்த என்ன பாட்டுல தெரியுமா? நேசரே திரு பாதம் அமர்ந்தேன். இந்த பாட்டுல வரும் பொழுது அதுல சொல்லுங்க ரத்த சாட்சி, ரத்தம் சிந்தி அப்படின்னு ஒரு சான்ஸா வரும் இல்லம்மா? ரத்தமே சிந்தி நல்லா சிந்தன. 50 கிராம் சீனி சிந்தனதுக்கே நீ கோயிலுக்கு வரல. 50 கிராம் சீனி காமே தோத்திரம் ரேஷன் கடையில போயிட்டு வருமன் சிந்தி போச்சு சனிக்கிழமை. ஐயோ சீனி போச்சு இதாக்கு நம்ம. ஆனா பாட்டு மட்டும் பெர்க்மான் செய்யா பாடினார், அவரை கொண்டு களியுமா இருக்கும். ஆனா இங்க சொல்லுது, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பீரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய தாசனை கொண்டு வருவார். நல்ல ஆண்டவர் ஆழமான சத்தியங்களை அவர் மூலம் ஆண்டவர் பேசுவார். அபிஷேக கூட்டமா இருக்கும். சுவிசேஷத்தை ஆண்டவர் அறிவிப்பார். ஆவியானவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அது நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம யாரையும் என்ன பண்றதில்லை, அது சொல்லுங்க இது சொல்லுங்கன்னு சொல்லி கூட்டு வர்றதில்லை. ஆண்டவர் பேசுவார். ஆவியானவர் சபைக்கு தேவையானவைகளை நிச்சயமாக பேசுவார். ஹல்லேலூயா. அதனால நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா?
ஆமேன். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? கர்த்தர் நமக்கென்று கர்த்தர் அந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அதற்கான தேவைகள் எவ்வளவு சொன்னாங்க? அம்மா சொன்னாங்க ஏற்கனவே. அதற்காக 2 லட்சம் ரூபாய் தேவை. அந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம், கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு தங்களுடைய காதுகளை நாங்கள் திருப்பி வைக்க வேண்டும். If you are tuned to God's word, God is ready to speak every day. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்தே ஆண்டவர் என்னோடு பேசிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல்களை பாடும்போது உணர்ந்து பாட வேண்டும். பாஸ்டர் சொன்ன மாதிரி ரத்தமே சிந்தி அப்படின்னு சொல்லிட்டு வேர்வை கூட நிறைய பேருக்கு வரல. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் எக்ஸைட்டடா வரீங்க தெரியல. எனக்கு ஆண்டவரை உண்மையா நேசிக்கிற பிள்ளைங்க ஆராதனைக்கு அவங்க சீக்கிரமா வருவாங்க, ஓடோடி வருவாங்க. அவங்க யாரும் கையை தூக்கு காலை தூக்குன்னு இல்லை. கர்த்தரை பாட நினைச்ச உடனே அவங்க வாயை திறந்து சத்தமா கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கை ஆட்டோமேட்டிக்கா அல்லேலூயான்னு சொன்னா மேல போடும். தோத்திரம். அல்லேலூயா. யோசித்து யோசித்து கர்த்தரை ஆராதிப்பது அல்ல. அல்லேலூயா. எத்தனையோ இன்னல்கள் வந்துச்சு, கர்த்தர் என்னை பாதுகாத்தார், என் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். பாட்டு பாடும் பொழுதே உணர்ந்து பாட வேண்டும். அப்ப தேவ மகிமை நம்மை மூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படி நீங்க பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 7:4 நாம் வாசிக்கிறோம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல நியாய பிரமாணத்திற்காய் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் அநேக நியாய பிரமாணங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்தது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் நியாய பிரமாணத்துக்கல்ல கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் அநேகர் இன்றைக்கு இவைகளை தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமானது என்பதை மறந்து போகிறார்கள். கர்த்தர் சொன்ன நியாய பிரமாணமான வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் நம்மை ரட்சித்திருக்கிறது. அல்லேலூயா. பழைய மாதிரி இல்லை, பழைய ஏற்பாடு மாதிரி இல்லை. கர்த்தர் நம்மை புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்திருந்தாலும் இந்த வசனங்களின் மேன்மையை நாம் மறந்து போக கூடாது. கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் கையில் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டையும் கொடுத்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல அநேக வார்த்தைகள், ஆண்டவருடைய நியமனங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய 600க்கு அதிகமான சட்ட திட்டங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுல ரொம்ப முக்கியமா பழி செலுத்துவதற்கு ஏற்ற அந்த ரூல்ஸ் நம்ம கீழ்ப்படிய வேண்டியதில்லை. அவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றிட்டார். ஏன் சொன்னா இனி நமக்கு பழி பொருள் தேவையில்லை. ஆண்டவரே நமக்கு பழியாக மாறி இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது என்று பலவிதமான ரூல்ஸ், நியாய பிரமாணங்களை, கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசுவே சொன்னார், உங்களுடைய வாய்க்குள் போவது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்த முடியாது, தீட்டுப்படுத்தாது. உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் உங்களை தீட்டுப்படுத்தும். அதனால இந்த சாப்பாட்டுக்கு சம்பந்தமான அந்த நியமனங்கள் நாம் கீழ்ப்படிய தேவையில்லை. ஆனால் மற்ற கற்பனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கற்பனைகளுக்காக, கட்டளைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் தெளிவாங்கிய பவுல் எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், அதை நீங்கள் மறித்திருந்தாலும் 7வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம்
பாவமோ அல்லவே. நியாயப்பிரமாணம் பாவம் கிடையாது, அது நமக்கு பிரயோஜனத்திற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று நாம் வாசிக்கிறோம். கீழே இங்க ஆண்டவர் ஆவியானவர் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தின் மிக முக்கியமான ஒரு வேலை அது பாவத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. பாவம் என்ன என்பதை நமக்கு விளக்கி காண்பிப்பதற்காக ஆண்டவர் இந்த நியாய பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் மாறல. ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென். முழிச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அந்த பரிசுத்தத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால ஆண்டவர் 10 கட்டளை மட்டும் இல்ல, இன்னும் அநேக பரிசுத்த கட்டளைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலே தான் ஒரு உதாரணத்திற்காக ஒரு 10வது கட்டளை எடுத்தீங்க பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இச்சியாதிருப்பாயாக. ஆமென். கர்த்தர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறார்னா அவருடைய சாயலாகவே படைத்திருக்கிறார். அதனால நமக்குள்ளே ஒரு மனசாட்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு கொலை செய்வது தவறு என்பதை ஒரு சபைக்குள் வராத ஒரு மனிதனும் வேதத்தை வாசிக்காதவனும் கூட கொலை பாவம் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எல்லா பாவமும் அப்படி அல்ல. நியாய பிரமாணம் நமக்கு பாவங்களை சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் முதல் வேலை என்ன? அது பாவத்தை நமக்கு, சொல்லுங்க, பாவத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது நியாயப்பிரமாணம். ஆண்டவருடைய வார்த்தை இச்சையாதிருப்பாயாக, பொறாமை கொள்ளாதிருப்பாயாக. இச்சை என்றால் என்ன? பேராசை. ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக, உடலுக்காக, உடல் நலத்திற்காக, சுகத்திற்காக, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இச்சையாய் நாம் இருக்கக்கூடாது, இச்சிக்க கூடாது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. ஆண்டவர் சில நேரங்களிலே நம்முடைய சகோதரர்கள், தெரிந்தவர்கள் நல்ல வாகனங்களை வாங்கும் போது, நல்ல வீடுகளை கட்டும் பொழுது, ஐயோ இந்த மாதிரி ஒரு வாகனம் நம்ம கிட்ட இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நாம் பொறாமைப்படுவது அல்ல. அல்லேலூயா. அதை நாம் இச்சிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுப்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் இச்சிக்க கூடாது என்பது வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம். அல்லேலூயா. அது பாவம் என்பதை மறந்து போக வேண்டாம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த நல்ல கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காய் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. இச்சை பாவம் என்பதை தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அநேக காரியங்களை வேதத்தில் சொல்லி இருக்கிறவர்களை நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதனால் செய்ய முடியாத எதையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இவைகள் எல்லாம் நம்மால் செய்ய முடியும் என்று கர்த்தர் அவர் நினைத்ததினாலே அவை எழுதி கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் நாம் இந்த வசனத்தின்படி வாழ முடியும். ஆண்டவர் திரும்ப இன்னொரு காரியத்தை சொல்றாரு, நீங்கள் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அநேகருக்கு கடினமான சில காரியங்கள், வேதத்தில் சொல்லப்படுகிற சில காரியங்கள், அவங்க நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி, ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உடனே ஈஸியா கீழ்ப்படியலாம். கர்த்தரை ஆராதிக்கிறது ரொம்ப ஈஸியானது. ஆனா அதுவே கொஞ்சம் பேருக்கு கஷ்டமா பாவக்கா மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அப்ப அதையே ரொம்ப ஈஸியான கட்டளையே நிறைய பேருக்கு என்ன முடியல, ஈஸியா செய்ய முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 3:13 ஆண்டவர் எப்படி நாம் மன்னிக்க வேண்டுமா வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் 277ஆம் பக்கம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதனால் சோர்ந்து போகாமல் இருங்கள். அடுத்தது, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் உங்கள் வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர்
மன்னியுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி மன்னிக்க வேண்டும்? கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே நமக்கு சொல்லித் தரும்போது ஜெபத்தை இப்படிதான் சொல்லித் தருகிறார். நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். அப்பொழுது ஆண்டவர் மன்னிப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் மன்னிக்க வேண்டும். எல்லா மனிதரையும் நாம் மன்னிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேக நேரத்தில் நீங்க சொல்லலாம், இல்லை சில மனிதர்களை மன்னிப்பது கடினமான காரியமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். நாம் மன்னிக்கிறதுனால் என்ன செய்கிறோம்? நாம் நம்மிடத்தில் அவர்களை வைத்துக் கொள்ளாமல், ஆண்டவரே இவர்களை நான் மன்னித்து விட்டேன், இவர்களை நீர் பார்த்து கொள்ளும் என்று ஆண்டவருடைய கரத்தில் நாம் விட்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் யாராவது மன்னிக்க முடியாமல் இருந்தால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அதனால முதல் காரியம், நியாயப்பிரமாணம் நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அதை நீங்கள் மறந்து போக கூடாது. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, நியாயப்பிரமாணம் நமக்குள் இருக்கிற பாவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இந்த வேத வசனத்தை ஆண்டவர் அதற்காக தான் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கையில் கொடுத்திருக்கிற வேதாகமத்தை தினந்தோறும் நாம் வாசிக்க வேண்டும். இதை நாம் பத்திரமாய் வைத்துக் கொண்டு பரலோகம் எடுத்து போவதனாலே எந்த ஒரு பலனும் இல்லை. பரலோகத்தில் இந்த வேத புஸ்தகம் நமக்கு தேவைப்படாது. ஆண்டவரே நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அதனால கர்த்தர் கொடுத்த இந்த நியாய பிரமாணம் அது நம்மை சுட்டி காண்பித்து நடத்துகிறதா இருக்கிறது. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அது நம்மளை கன்விக்ட் பண்ணுகிறதா இருக்கிறது. என்னென்ன பாவத்தில் நாம் இருக்கிறோம், இன்னும் என்னென்ன காரியங்கள் நாம் மாற்றப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த வேதத்தின் மூலமா நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்று சொன்னால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை மூன்றாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த மூன்றாய் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மாம்ச சரீரம் அது மண்ணோடு மண்ணாய் மக்கி போகும். ஆனாலும் இந்த ஆத்துமா அது விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆத்துமாவும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. இந்த ஆத்துமா இருக்கிற இடம்தான் இந்த சரீரமே தவிர இந்த சரீரம் வேற ஒன்றுக்கும் உதவாது. இது பாவ சரீரம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆவி ஆத்துமாவை நாம் கரை திரையற்றதாய் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமீன். அது இந்த காலை நேரத்தில் கேள்வி என்னவென்று சொன்னால், சரீரம் அது அழிவுக்குரியது, ஆனால் அழியாமையாய் இருக்கிற நம்முடைய ஆத்துமாவும் ஆவியும் நித்தியமாய் இருக்க போகிறது. அது எங்கே இருக்க போகிறது? ஒன்று பரலோகத்தில் இருக்கலாம், இல்லை என்றால் நரகத்தில் இருக்கலாம். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போவோம் என்று சொன்னால், ஆவியானவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் சொல்லுகிறபடி தன்னை யார் மாற்றிக்கொள்ளுகிறானோ அவனுடைய ஆத்துமா நித்தியமாய் பரலோகத்தில் சேர்க்கப்படும். அல்லேலூயா. ஏதோ ஒரு கிறிஸ்துவ பெயர் வைத்திருப்பதனாலே, ஒரு சபையில ஒரு மெம்பர்ஷிப் இருக்கிறனால நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஆவியானவர் இந்த எழுதி கொடுத்திருக்கிற இந்த நியாய பிரமாணம் சொல்லுகிறபடி ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்துக்குடையவனாய் மாறுகிறான். ஆமென். அதைதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. 681வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 19:7-8 வசனங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை
தெளிவுள்ளதுமாய் மாற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்ன என்பதை அது முதலாவது நமக்கு காண்பிக்கிறது. இரண்டாவது, நமக்குள் இருக்கிற பாவங்கள், நமக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு தேவையில்லாத காரியங்களை இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லி தருகிறது. மூன்றாவது, நமக்கு இரட்சகர் தேவை என்பதை இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லுகிறது. அதை 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சத்தம் ஒரு அல்லேலூயா. நமக்கு விடுதலை ஆண்டவராகிய இயேசுவினால் வருகிறது. நமக்கு இரட்சகர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு. அவருடைய இரத்தத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில எல்லாம் என் சுய விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருந்தது. எல்லாமே எதுக்கு செய்யறோம்? என் ட்ரெஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி, சாப்பாடு எனக்கு பிடிச்ச மாதிரி, யார்கிட்ட பேசுறனோ எனக்கு பிடிச்ச மாதிரி, என் வாயில நான் என்னத்தை பேசுவேன், எல்லாமே எனக்கு பிடித்த மாதிரி காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு இரட்சகர் தேவை. கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார். இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு விட்டேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கிறதா? ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டார் அப்படின்னு சொன்னா, இருந்தாலும் இந்த பாவ சரீரம் நம்மோடு தான் இருக்கிறது. அதனால ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மிடத்திலே ஒரு பெரிய போராட்டம் அது உண்டாகிறதா இருக்கிறது. ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் உள்ளத்துல. நம்ம ஆண்டவர், நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அதனால அவருக்கு பிரியமா எப்படியாவது வாழணும், நான் எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு பிரியமாய் செய்ய வேண்டும் என்று எனக்குள்ள இருக்கிற ஆத்துமா விரும்புகிறது. ஆமென். ஆனாலும் எனக்கிட்ட இருக்கிற இந்த சரீரம் இருக்குல்ல, இந்த பாவ சரீரம், அது பாவத்துக்கு நேராக என்னை இழுத்து கொண்டிருக்கிறது. இந்த கான்ஃபிளிக்ட், இந்த போராட்டம் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் சரீரம் அல்ல, நமக்குள் இருக்கிற ஆவியை தட்டி எழுப்புகிற ஆண்டவருடைய வசனம், பரிசுத்த ஆவியானவர். யோவானிலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறார். இந்த பாவ சரீரம் என்று நாம் வாசிக்கிறோமே, முதல் நூற்றாண்டிலே இந்த வசனங்களை வாசிக்கிறவர்கள் எப்படி புரிந்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்த ரோம அரசாங்கத்திலே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட், ஒரு பெரிய குற்றவாளிகளுக்கு ஒரு பெரிய தண்டனை இருந்தது. என்ன தண்டனை? யார் கொலை செய்கிறார்களோ அவர்களை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யார் அவங்க கொலை பண்ணாங்களோ அந்த சரீரத்தை, செத்து போன அந்த சடலத்தை எடுத்து எவன் கொலை செய்தானோ அவனோடு சேர்த்து அந்த கொலை பண்ணப்பட்ட சரீரத்தை கட்டி விடுவார்கள். ரொம்ப டைட்டா அவனை லாக் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அவன் எங்க போனாலும் வந்தாலும் அந்த அவன் கொலை செய்த அந்த சரீரத்தை, அவன் பிணத்தை சுமந்து கொண்டே அவன் அலைய வேண்டும். சரீரம் என்ன ஆகும்? ஒரு நாள், 2 நாள், 3வது நாள் என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த சரீரம் நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த துர்நாற்றத்தோட அவன் வாழ வேண்டும். எங்கே போனாலும் அந்த பாரம், அது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டே போகணும். அது மட்டுமல்ல, அது அழுக ஆரம்பிக்கும், அதிலிருந்து புழுக்கள் வர ஆரம்பிக்கும். அது எல்லாம் இந்த உயிருள்ள மனிதனுக்குள்ளே போய் கொண்டிருக்கும். ஏற்பட்ட இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப எல்லா காலமும் இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப ஈஸியா அவங்க நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படிதான் இன்னைக்கு பாவம் மனிதனிலே கட்டப்பட்டிருக்கிற அவர்களை அதை நன்றாய் புரிந்து கொள்ளுவார்கள். நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்மை விடுதலையாக்க ஒரு இரட்சகர் நமக்கு இருக்கிறார். நம்மை விடுதலையாக்க ஒரு இரட்சகர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் சொன்னார், நான் திரும்ப போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுக்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. நம்ம சுயம் சரீரம் சொல்வதை நாம் கேட்க வேண்டாம். ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார்.
அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஏதோ ஒரு நாள் இல்லை, ஏதோ ஒரு கம்யூனியன் சர்வீஸ் ஆராதனை நடக்கிற அன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வசனங்களை அவர் எனக்கு எடுத்து காண்பிக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், பாதுகாப்பார், பரலோக பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கும் என்று எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஹல்லேலூயா. இந்த நியாய பிரமாணத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இதை வாசிக்க ஆரம்பிங்க. எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் வாசிக்காமலே போய்கொண்டிருக்கிறதே. ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள இந்த பைபிள் முழுவதும் நீங்கள் வாசித்தாக வேண்டும். இது ஃபுல்லா உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஆவியானவங்களுக்கு புரிய வைப்பா. ஆனால் இதன் மேல் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். விசேஷமாக இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கு, உம்முடைய பந்திக்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்க மட்டும் முதலாவது எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய பந்தி, ஹல்லேலூயா. ஜெப நிலையிலே நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாரோ ஒருத்தர் நம்மளை நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஆண்டவரே, நான் என்னை ஒவ்வொரு நாளும் சரியாக நியாயம் தீர்க்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெப நிலையிலே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லலாம். கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக பரிமாறப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சி கண்ட பின் நேசியாமல் இருப்பேனோ. பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையில் பலியானார் பாவி உனக்காய். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார்.
எனக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் உமக்கு நன்றி. கர்த்தருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தை, ஆண்டவருடைய அப்பத்தை, ஹல்லேலூயா, அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக நாம் எல்லாரும் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய விலையேற பெற்ற சரீரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நல்லவனுக்காக யார் வேண்டுமானாலும் ஜீவனை கொடுக்கலாம். பாவியான எனக்கு உடைய ஜீவனை கொடுத்தீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாம் நாம் ஏகோபித்து இந்த அப்பத்தை புசிக்கலாம். எனக்காய் சிந்தப்பட்ட இந்த பரிசுத்தமான இரத்தத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எல்லா பாவங்கள் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கும். உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு எல்லா அந்த திராசரசத்தை நாம் குடிக்கலாம். ஹல்லேலூயா. பாசம் பொங்க அழைக்கின்றேனா, பாவம் பாரா பரிசுத்தனா, பாசம் பொங்க அழைக்கின்றேனா, உன் பாவம் யாவை சுமந்தேனே, பாதம் தன்னை இலை பாரவா, நம்முடைய பாதத்தில் இலை பார உதவி செய்ய மாட்டோமே. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நேசிக்கின்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்னும் அப்பமும் ரசமும் மீதியாய் இருக்கிறது. இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எத்தனையோ லட்சக்கணக்காய் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் இருக்கிறார்களே. அவர்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத என்னுடைய சொந்தங்கள், உற்றார் உறவினருக்காய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்லவே. ஒருவரும் கெட்டு போக கூடாது ஆண்டவரே. வெளியேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. கடைசி வரை, முடிவு வரை அதை இழந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிக்கப்படாத உறவுகளை ரட்சிப்பீராக, தொடுவீராக, பரிசுத்தமாக்கும். விசேஷம் இந்த காலை நேரத்தை உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக. ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவனை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் எங்களை நடத்துவீராக. உடைய நியாய பிரமாணம் வேத வசனத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே, உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி செய்யுங்கப்பா. விபிஎஸ்காய் ஜெபிக்கிறோம். அதற்காய் ஆண்டவரே பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இலக்கை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்தார். திறந்த வாசல் எங்களுக்கு தருவீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னையும் எங்களையும் உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.